கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். சாமுவேல் பவுல் ஐயர் எழுதிய ஆத்ம நேசரின் அங்க மகத்துவத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். தியானம் 1, ஆத்தும நேசரின் பாதம், முதலாம் பாகம். வழங்குபவர் ரெவரண்ட் டேவிட் பரமானந்தம், டயசிஸ் ஆஃப் பாம்பே, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, மும்பை, இந்தியா. ஆத்தும நேசரின் அங்க மகத்துவம். நாள் 1, ஆத்தும நேசரின் பாதம். இந்த நாளின் தியானத்திற்கான வேத வசனங்கள்: உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். பிசாசுகள் விட்டு போன மனுஷர் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். இந்த வசனங்களை லூக்கா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலும், லூக்கா 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலும், லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலும், சங்கீதம் 91 12ஆம் வசனத்திலும் காணலாம். இந்த நாளின் போதனை: மேலே காட்டிய வேத வசனங்களை கொண்டு நாம் இரட்சகரின் பாதத்தை நோக்கும் போது 3 விசேஷித்த குறிப்புகள் வெளியாகின்றன. முதலாவது, கிறிஸ்துவின் பாதத்திற்கு கல்லும் பஞ்சு போன்றதுதான். இது உண்மை என்று நிலைநாட்ட வேத சாட்சியாவது தூதர் சாட்சியாவது அவசரமில்லை. சாத்தானே இப்படி அறிக்கையிடுகிறான்: பிசாசு கிறிஸ்துவை வனத்தில் சோதித்த பொழுது உமது பாதம் கல்லில் இடராது என்பதற்கு பக்தருக்கு சொல்லப்பட்ட வாசகம் இரட்சகருக்கே சொல்லும் என்று அறிக்கையிடுகிறான். இரட்சகரின் பாதம் கல்லில் இடரல் ஆனாதனால் அவருடைய பாதங்களுக்கு கல்லும் பஞ்சு போன்றதுதானே. இரண்டாவது, இயேசுவின் பாதம் பிணியாளிகளின் வைத்தியசாலை. இயேசுவின் காலத்தில் ஒரே ஒரு வைத்தியசாலை மாத்திரம் இருந்ததாக வாசிக்கிறோம்.
அது 5 மண்டபங்கள் உள்ளதாய் பெதஸ்தா குளத்தோரத்திலே இருந்ததை குறித்து யோவான் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அக்குளத்தில் அற்புதங்கள் நடவாவிட்டால் அந்த மண்டபமும் இராது. இயேசுவின் பாதம் ஒரு பெரிய வைத்தியசாலாய் இருப்பதால் வேறு கட்டடம் அவசியமில்லை. இவ்வுலகத்தில் தொத்து வியாதிகளை இட்டு பல வைத்திய சாலைகளை கட்டுகிறார்கள். இயேசுவின் பாத வைத்தியசாலையில் வியாதிகள் தொத்தினதில்லை. சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேக நோயாளிகள் ஒன்றாக கூடி அவர் பாதத்தில் கிடந்தார்கள். அவர்களை அவர் சுகமாக்கினார். மேலும் லோக வைத்தியசாலையில் இருக்கும் பிண அறை இயேசுவின் பாத வைத்தியசாலையில் இல்லவே இல்லை. எல்லாரும் சுகமானார்கள். 3வது, இயேசுவின் பாதம் பிணி நீங்கியவர்களின் பள்ளிக்கூடம். பிசாசுகள் நீங்கின மனுஷனும் மரியாளும் அவருடைய பாதத்தையே பள்ளிக்கூடமாக்கி கொண்டிருந்தார்கள். பாவ நோயால் வருத்தப்பட்டு பாவ சரீரத்தால் நொந்து போனவர்களுக்கு பாவ மன்னிப்பாகிய இளைப்பாறுதலை இயேசு கொடுக்கிறது மாத்திரமல்ல, சாந்தமாயும் மனத்தாழ்மையுமாயும் இருக்கிற இடத்தில் வந்து ஞான மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்களும் என்று இயேசு அழைக்கிறார். இதை மத்தேயு 11:29 நாம் பார்க்க முடியும். இந்த நாளின் தியானம். ஆத்துமாவே, இம்மட்டும் நீ அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உன் பிரயாசத்தையும் செலவழிக்கிறேன் போல் இருந்தாய். இப்பொழுதோ இயேசுவின் பாதத்தை கண்டு தியானிக்க போகிறாய். இன்று முதல் உனக்கு வாழ்வும் பாக்கியமும் துவங்கிற்று என்று அறிந்து கொள். இந்த வசனத்தை ஏசாயா 55:2ஆம் வசனத்திலே பார்க்கலாம். ஆத்துமாவே, ஏசாயா 19:1 சொல்லப்பட்டது போல மேகங்களை தமது ரதமாக்கி, சங்கீதம் 18:10ஆம் வசனத்தில் சொன்னது போல காற்றின் செட்டைகளில் பறக்கிறவருக்கு கல் பஞ்சாகிறது. அதிசயமோ? அதிசயம் அல்ல. என் ஆத்துமாவின் பாதங்களோ பொருளாசை என்னும் முட்களாலும் பெருமை அகங்காரம் என்னும் கற்களாலும் அடிக்கடி காயப்பட்டிருக்கின்றன. துன்பங்களும் வியாகுலங்களும் என் ஆத்மாவின் பாதங்களை கொப்புளமாகி விடுகின்றன. இன்று நான் கல்லும் பஞ்சாக இருக்கும் கனம் பொருந்திய பாதமடைந்தேன். அவர் பொற்பாதத்தின் துணையால் என் ஆத்தும பாதங்களை இனி ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. இரட்சணிய பாதையில் என் பாவங்கள் சறுக்காமல் போம், ஏனெனில் கல்லும் பஞ்சாய் போகும். பரிசுத்த பாதம் எனக்கு முன் சென்று சகல இடர்களையும் ஆவிக்குரிய மோசங்களையும் ஒதுக்கிவிட்டு என் பாதங்களை சமாதானத்தின் வழியிலே வைக்கும். ஆத்துமாவே, இதிலும் அதிகமாய் என் இரட்சகரின் பாதம் எனக்கு நல்ல வைத்தியசாலையாய் இருக்கிறது. இனி நான் ஏன் என் பாவ நோய் தீர்க்கும்படியாக எங்கே ஓடுவேன்? பாதகனானேன் என்று புலம்பி திரிய வேண்டும். பாவநாசராய் வந்தவர் பாதத்தில் சரீர பிரகாரமாக சப்பானிக்கும், குருடனுக்கும், ஊனனுக்கும், ஊமையனுக்கும் இடம் கிடைத்த போது எனக்கேன் கிடையாது? கிடைக்கும் என்பது மெய். நன்மை செய்ய இயலாத ஆத்துமா சப்பானிக்கு இதோ நன்மை செய்ய ஆசையும் தீர்மானமும் எழும்புகின்றன. ஆத்துமநேசரை காணாமல் இருந்த கண்ணுக்கு தெளிவு பிறக்கிறது. ஆத்துமாவின் சத்துவங்கள் முறிந்து போய் பாவ புழுதியில் புரண்டு உரண்டு கிடந்த ஊனனாகி எனக்கு அந்த பொற்பாதத்திலிருந்து புறப்படும் தைலம் புது அவயங்களை தருகிறது. பாவ மன்னிப்பின் சந்தோஷ கீதங்கள் ஒரு நாளும் எழும்பாத என் ஊமை ஆத்துமாவின் உதடுகள் துதியின் கீதம் பாட இதோ துடிக்கிறது. இந்த அருள் பாதத்தை விட்டால் மெத்த மோசம். என் ஆத்தும நோய்களை தீர்த்து விடுகின்ற ஐயன் பாதத்தை எப்படி விட்டு பிரிவேன்? உபத்திரவங்களோ, வியாகுலங்களோ, துன்பங்களோ, நாசமோசங்களோ, பட்டயங்களோ, அதிகாரங்களோ, வல்லமைகளோ, பசியே, நிர்வாணமே, மரணமே, ஜீவனே, உயர்வே, தாழ்வே, உங்களில் எவர்களானாலும் நீங்கள் எல்லோரும் ஏக மாயானாலும் என் இயேசுவின் பாதத்திலிருந்து என்னை பிரிக்க முடியாது. என் ஆத்துமா இயேசுவின் பாதத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைக்காக அதை அவர் பாதத்திலே வைத்து வைப்பேன். அது என் வைத்தியசாலையாய் மாத்திரமல்ல, பள்ளிக்கூடமாயும் இருக்கிறது. பரிசுத்த பவுலுக்கு கமாலியலின் பாதம் பள்ளிக்கூடமாயிருந்தது. நானோ இயேசுவின் பாத பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து கொண்டேன். அன்பு, சந்தோஷம், சமாதானம், தாழ்மை, நீடிய சாந்தம், தயவு, உண்மை, பொறுமை, இச்சையடக்கம், லோகத்தை வெறுத்தல், பரத்தை நோக்குதல் முதலிய ஞான சாஸ்திரங்களையும் பிசாசு, பாவம், உலகம் என்னும் பலத்த சத்துருக்களை ஜெயிப்பதற்கேற்ற யுத்த சாஸ்திரங்களையும் ஆயுத பரீட்சைகளையும் அங்கே படிப்பேனாக. இன்றைய விசுவாச வணக்கம்
கல்லும் பஞ்சாகும் கனமுள்ள பாதமே நமஸ்காரம். பிணியாளிகளின் வைத்தியசாலையே நமஸ்காரம். பிணி தீர்த்தோர் பள்ளிக்கூடமே நமஸ்காரம். நாம் ஜெபிப்போம். எங்கள் இரட்சகராகிய இயேசுநாதரே, இதோ நீர் சிலுவையில் தொங்குகிறவராய் எனக்கு விளங்குகிறீர். உமது பரிசுத்த பாதங்களை ஆராய்ந்து தியானிக்க அருள் புரிந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தயவுள்ள இயேசுவே, என் ஆத்துமாவின் பாதங்கள் பாவ வழிகளில் செல்லாதபடி கிருபை செய்யும். என் முந்தின பாவங்களை எல்லாம் உமது பாதத்தில் படைக்கிறேன். இதைவிட என் ஆத்துமா பூமியில் விளைந்த பலன் வேறொன்றுமில்லை. இனி பாவம் செய்யாதபடி பலம் கிடைக்க உமது பாதத்தை கொண்டு என்னை தொடும். என் ஆத்துமா வாழ்வுக்கேற்ற சகல அறிவையும் அடைந்த உம்மை மகிமைப்படுத்தும்படி உமது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எனக்கு படிப்பித்தருள வேண்டும் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென்.